வணக்கம் அண்ட் வெல்கம் டு கமல்ஸ் அடுப்பாங்கரை. நம்ம இன்றைக்கி வெள்ளை அதிரசத்துக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். வெள்ளை அதிரசத்துக்கு வந்து 1 கிலோ மாவுக்கு 3/4 கிலோ வெல்லம் வந்து ப்ரொப்போர்ஷன். அதுதான் கரெக்டான பதத்துக்கு, அது கரெக்டாக இருக்கும். 1 கிலோ மாவு பச்சரிசி இது வந்து மாவு பச்சரிசி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு இந்த மாதிரி டவலில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சா இப்படி உதிர்ற மாதிரி இருக்கணும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் இதை போய் நம்ம மிக்சியில் அரைக்கிறதா இருந்தாலும் ஓகே, இல்லை மில்லில் கொடுத்து அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். 1 கிலோ மாவு பச்சரிசிக்கு 3/4 கிலோ பாகு வெல்லம், இதான் ப்ரொப்போர்ஷன். அரிசி அங்கே பார்த்தாச்சு. இது வந்து வெல்லம் வந்து 3/4 கிலோ வெல்லம் வந்து நல்லா உதிர்த்து வச்சுருக்கிறேன். மிக்சியில் மாவு அரைச்ச உடனே பாகை வந்து காசிடலாம். இப்போ நம்ம அதிரசத்துக்கு பாகு எடுத்துடலாம். இப்போ 3/4 கிலோ வெல்லத்துக்கு நல்லா உதிர்த்து எடுத்து வச்சுருக்கேன். 3/4 கிலோ வெல்லத்துக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து ஒரு அழாக்கு தண்ணி. ஸோ இந்த மெஷர்மெண்ட்டில் 200 கிராம் இது ஒரு அழகு தண்ணி இதில் விட்டுடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. கரைஞ்ச உடனே எடுத்து நம்ம இதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை வேஸ்ட் இருக்குதுன்னா அதில் போயிடும், அதிலே எடுத்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். மறுபடியும் இது இந்த பாத்திரத்தை ஒரு அலசிட்டு திருப்பி அதிலே எடுத்து இதில் ஊற்றிடலாம். பாகு நல்லா பதம் வரப்போகுது. நம்ம இதில் விட்டு பார்க்கலாம். இன்னும் தண்ணியாக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சுக்கு ஏலக்காய் ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய் தூளும் ஆட் பண்ணிடலாம் இதில். இப்படி எடுத்து இந்த மாதிரி தக்காளி பதம் அளவுக்கு வந்தால் போதும். இன்னும் கொஞ்சம் கெட்டி பதம் எடுத்தோன்னா நம்ம வந்து பாகு வந்து முறிஞ்சிரும், ப்ளஸ் திக்காயிடும். இப்போ இந்த மாதிரி தக்காளி பதம் மாதிரி உருட்டுற அளவுக்கு இருந்தால் போதும். இந்த பதமே கரெக்டான பதம் அதிரசத்துக்கு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு மாவெல்லாம் சேர்த்துடலாம் இதில். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலக்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம போட்ட எல்லா மாவுமே, நம்ம எடுத்த எல்லா மாவுமே 1 கிலோ மாவு ஃபுல்லாகவே போட்டாச்சு. அதான் நான் சொன்ன மாதிரி ப்ரொப்போர்ஷன்ஸ் வந்து 1 கிலோ மாவு பச்சரிசினா 3/4 கிலோ வெல்லம், பாகு வெல்லம் கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இதை நல்லா பிடிச்சிச்சு. இப்போ இதை கொஞ்சம் நல்லா தட்டி மேலே கொஞ்சோண்டு எண்ணெயோ இல்லை நெய்யோ ஏதாவது ஊற்றி ஒரு 1/2 அன் ஹவர் அந்த சூடு போகிற வரைக்கும் தட்டி வைப்போம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து இன்றைக்கே தட்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போது மேலே வந்து சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, இல்லைன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் போதும். ரொம்ப நெய் வேண்டாம். இப்போ இதில் வச்சு நல்லா அப்படி மாவு காயாமல் இருக்கிறதுக்காக இப்படி நல்லா தடவி வச்சுருங்க. மாவு நல்ல பதம் வந்திருக்கு. இப்போ உடனே உருட்டுறதா இருந்தால் கூட உருட்டலாம். நான் ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அப்புறமா நான் தட்டி எடுக்கிறேன். இதை
எல்லாம் நம்ம பண்ணி வச்ச அதிரசம் மாவு பாருங்க நல்லா தட்டை வருது. இப்போ எடுத்து தட்டி பார்க்கலாம். எண்ணெயும் பக்கத்தில் காய வச்சிட்டேன். எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ அதை எடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து இப்படி வச்சு இலையில வச்சு கொஞ்சம் பிசையலாம். பண்ணியாச்சு. இந்த ஒரு உருண்டையாக எவ்வளோ சைஸ்க்கு வேணுமோ பார்த்து அந்த சைஸ்க்கு உருண்டை எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸ்க்கு எடுத்திருக்கேன். அதே மாதிரி எல்லா சைஸ்க்கும் உருண்டையை பண்ணி எடுத்து ரெடியாக வச்சுக்கலாம். நல்லா சைட்ஸ்லலாம் நல்லா தட்டி விடுங்க. ஷேப்பாக வேணும்னா ஒரு மூடியோ ஒரு கிளாஸோ வச்சு கூட நம்ம சைஸாக வச்சு ஷேப்பாக எடுத்து தட்டிக்கலாம். இதை பால் நல்லா இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருந்தாவே அந்த மாதிரி ஓரெல்லாம் பிரியாமல் நல்லா வரும். வேணும்னா டக்குன்னு எண்ணெயை வச்சு கூட தட்டிக்கலாம். நடுவில் இதுவே கரெக்டாக இருக்கிறதுனால நான் எண்ணெய் தடவில். வேணும்னா கொஞ்சம் கட்டி ஆகிடுச்சுன்னா அப்பப்போ டக்குன்னு எண்ணெய் வச்சு தட்டிக்கலாம். இப்போ இது நெக்ஸ்ட்டு டே வந்து நம்ம பண்ணி வச்சுருந்த அதிரசம் மாவில் இன்றைக்கி வந்து இது ஒரு பேட்ச் எடுத்து வச்சுருக்கேன் நான் இதை. ஸோ இப்போ இது மேலே வந்து லைட்டாக நெய் தடவிக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதை. அப்போ தான் நமக்கு நல்லா தட்டை வரும். ஸோ இங்கே எண்ணெய் அடுப்பில் காய வச்சுட்டேன். இதில் வந்து கொஞ்சோண்டு ஆக்சுவலாக அதிரசம் வந்து நல்லா கீயில் போட்டு சுடணும். சரி, நான் அவ்வளோ கீ யூஸ் பண்ண வேண்டாமேன்றதுக்காக ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கீ போட்டிருக்கேன். கீயோட தன்மையே வந்து கொஞ்சமாக இருந்தாலுமே அந்த கீ வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுவே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாவு நல்லா இப்படி நல்லா பிணைஞ்சிட்டு நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இந்த சைஸ் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்படி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய சைஸ் வேணுமோ அந்த மாதிரி. ஒரே ஈவனாக சைஸ் போட்டிங்கன்னா நமக்கு எத்தனை அளவுக்கு அதிரசம் வருதுன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிகினஸாக இருந்தால் அது தேவைப்படும். ஸோ நான் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு எத்தனை அதிரசம் வந்துருச்சுன்றதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி மாவு எல்லாத்தையும் உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். உருண்டை பண்ணிவிட்டு ஸோ இப்போ இது தட்டுறதுக்கு வந்து நான் ஒரு பட்டர் ஷீட் எடுத்து வச்சுருக்கேன். சிம்பிளாக உங்களுக்கு வாழை இலை இருந்தாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் ஷீட்ஸ் கிடைக்குது. அதை கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே இல்லைன்னா சிம்பிளாக நமக்கு வந்து இந்த மாதிரி அரிசி பருப்பு வாங்குறதுல இப்போ எல்லாமே வந்து இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் ஷீட்ஸ் தான் வருது. இதில் கூட எண்ணெய் தடவி நம்ம தட்டிக்கலாம். ஸோ இப்போ எது நமக்கு கிடைக்குதோ அதை வச்சு நம்ம தட்டிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக நான் அதில் வந்து எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஸோ இப்படி வேணும்னா இந்த தட்டிலையும் எடுத்து வச்சு நம்ம இப்படி தட்டிட்டு அதையும் எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். ஸோ இப்போ அது இல்லாமல் கொஞ்சம் தட்டுறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் வந்து அந்த சூடு ஆயிலே நான் எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் இதில் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகட்டும்.
இப்போ வந்து இந்த மாதிரி ஸ்டீல்லே கிடைக்குது. இங்கே பாருங்க, இதில் ஓட்டை இருக்குது. இந்த ஓட்டைக்கு ஏற்ற மாதிரி அதில் நம்ம பிழியும் போது எண்ணெய் வருது. நான் வுட்டுலேயும் வச்சுருந்தேன். இப்படி வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு கிண்ணம் கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அது ஒழுகுற எண்ணெய் வந்து பிடிக்கிற மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் கரெக்டாக நம்ம மேலேயும் வைக்கிறதுக்கு ஸ்டேபிளாக வைக்கிறதுக்கும் ஒரு சரியான கிண்ணம் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இது மட்டும் கிடைக்கிறாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 80 ரூபீஸா 90 ரூபீஸான்னு தெரியல. நான் இப்போ இந்த தீபாவளிக்கு தான் அதை வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உட்டன் கட்டைனா உட்டன்லேயே பாதி வந்து எண்ணெய் உடனே அப்சர்வ் பண்ணிவிடுது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம பிடிக்கிற எவ்வளோ எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் ஃபுல்லாகவே அப்படியே அதில் இறங்கிடுது. இது ஆல்ரெடி நான் ஒரு பேட்ச் போட்டதில் வந்து நான் இதை பழகி பார்த்தேன். இது நல்லாவே இருக்குது. உட்டை விட இது நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ எண்ணெய் சூடாகிட்டே இருக்குது. எண்ணெய் சூடானோடனே நம்ம தட்டிடலாம். இதில் போட்டோன்னே மேலே வருது. இப்போ நம்ம தட்டி போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ இது லைட்டாக கையில் எண்ணெய் தடவத்துக்கு வச்சுக்கோங்க. எண்ணெய் தேவையில்லைனாலும் ஓகே. இப்படி நம்ம தட்டி நம்ம இதை ஒன்று எடுத்து நான் இந்த சைஸ்க்கு போடுறேன். ஒன்று எடுத்து இப்படி எண்ணெயில் போட்டுடலாம். போட்ட உடனே கரண்டி போட்டு கலராதிங்க. அதுவாகவே கொஞ்சம் மேலே வரும். எலும்பி வந்த உடனே அப்புறமா நம்ம ஒரு வாட்டி திருப்பி விடலாம். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. ஸோ இப்போது அடுத்த சைடை திருப்பி விடலாம். நம்ம ரெண்டாவது சைடு போட்ட உடனே இப்படி ஒரு அமுக்கி விடுங்க. உள்ளே எண்ணெய் இருந்தால் கூட வந்து அது நல்லா அப்சர்வ் ஆகும். ப்ளஸ் எல்லா இடமும் வந்து திருப்பின உடனே இப்படி அழுத்தி விடுங்க கரண்டியாலேயே. ஸோ உள்ளே எண்ணெய் இருந்தாலும் நல்லா வெளியே வந்துடும். அதே சமயத்தில் நல்லா உள்ளேயும் நல்லா வேகும். இது பாருங்க, நல்லா வந்துடுச்சு. இது நான் இந்த ஸ்டேஜில் எடுத்துக்கிறேன். ஒரு சிலருக்கு ரொம்ப ப்ரௌனாக டார்க் ப்ரௌனாக இருந்தால் பிடிக்கும். அந்த மாதிரி இருந்தால் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 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 அரை செகண்ட் விட்டிங்கன்னா அது அந்த மாதிரி ஆகிடும். நான் இப்போ இதை எடுத்துகிட்டு ஸோ இப்போ இதில் போட்டு நல்லா இப்போ நமக்கு எப்படி திக்காக இருக்கிறது இப்போ இதில் போட்ட உடனே எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நமக்கு அதிரசம் ரெடி. இப்போ இதை தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே அடுத்ததை தட்டலாம். பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பழக்கப்பட்டிருந்தால் நமக்கு 1-2 போடலாம். நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. அது விட்டுருங்க. இப்போ இந்த தட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. இந்த ஓரளவுக்கு சைஸ் எடுத்துகிட்டு ஸோ இது இப்படி வச்சுட்டு இது நல்லா இப்படி தட்டி விடுங்க. ஸோ எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போது இது ஒரு சைடு வெந்தாச்சு. இது ஒரு சைடு திருப்பி விட்டுடலாம். நான் வந்து எண்ணெயே வந்து கம்மியாக தான் விட்டுருக்கேன். நம்ம இதில் வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா திருப்பி இருக்கிற எண்ணெயை வந்து ரீயூஸ் பண்ண முடியாதனால ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலான்றதுக்காக நான் எண்ணெய் கம்மியாக விட்டுருக்கேன். கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டிங்கன்னா ஒரே டைமில் ஒரு 3 நாள் வந்து தள்ளி ஒன்று போட்ட உடனே ஒன்று ஒன்றா தள்ளி எடுத்துக்கலாம். திருப்பி மீதமான எண்ணெய் நம்மளால் யூஸ் பண்ண முடியலன்றதுனால நான் இதே கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது உங்களுக்கு எவ்வளோ சௌகரியமாக இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் இது நல்லா 2 பக்கம் திருப்பிட்ட பிறகு இன்னொரு அதிரசத்தை போட்டு எடுத்துடலாம். இவ்வளோண்டு எண்ணெயிலேயே அது மாதிரி பண்ணிடலாம். அடுத்தது இதை திருப்பி விட்டாச்சு. இதை நம்ம அந்த டைமில் அடுத்தது திருப்பின உடனே இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த தட்டில் போட்டு செஞ்சு எடுத்துடலாம். மறுபடியும் ஒரு நல்ல ஒரே ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கனாவே போதும். அந்த எண்ணெயும் நல்லா ஒழுவி வந்துடும். பாருங்கள், எவ்வளோ எண்ணெய் இருந்தாலும் அதிலே வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுலேயே வந்துடுது. ஸோ அதே சமயத்தில் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் இங்கே கலெக்ட் ஆகிடுது ஆயில். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சுட்டுட்டு நான் மொத்தமாக உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து நம்மளுடைய லாஸ்ட் அதிரசம். இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் உள்ளே எவ்வளோ ஆயில் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லேன் பார்த்தீங்களா. இவ்வளோண்டு ஆயில் நமக்கு வேஸ்ட் ஆகுற மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. இது ஸ்மால் டிப்பு தான். உங்களுக்கு இது கன்வீனியண்ட்டாக இருக்குமான்னு பாருங்கள். நிறைய இவ்வளோ ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றிருந்தோன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு பாதி கடாய் அளவுக்கு எண்ணெய் வேஸ்ட்டாக போகும். ஸோ அதை ரீயூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இது வந்து இவ்வளோண்டு எண்ணெய்னாலும் வேஸ்ட் ஆனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை.
இங்கே பாருங்கள், இப்போ ஆல்ரெடி அங்கே ஒரு பேட்ச் எடுத்துட்டேன், இங்கே ஒரு பேட்ச் எடுத்துட்டேன். ஒரு 4 அதிரசம் மட்டும் இந்த மாதிரி நடுவில் சென்டராக ஹோல்ஸ் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது மொத்தம் வந்து எண்ணிட்டு எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்கிறேன். இப்போது நம்ம செகண்ட் பேட்ச் போட்டு எடுத்தாச்சு ஃபுல்லாகவே அதிரசம். இப்போ கிட்டத்தட்ட எனக்கு இதில் ஒரு 30 அதிரசம் கிடச்சிருக்குது. ஃபஸ்ட் பேட்ச்சில் ஒரு 43 அதிரசம் கிடச்சது. இப்போ உங்களுக்கு என்ன நான் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன், நம்ம 1 கிலோ மாவு பச்சரிசி 3/4 கிலோ வெல்லம் எடுத்ததுக்கு கிட்டத்தட்ட 73 வந்திருக்குது. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் வந்து 1 கிலோவுக்கு நமக்கு வந்து 75 கிட்ட அதிரசம் வரும். ஒரே ஈவனாக நம்ம கரெக்டான சைஸ் போட்டோன்னா 70லேருந்து 75 கிட்ட நமக்கு கிடைக்கும். ஈவன் ஃப்ரெஷர்ஸாக இருக்கவங்க, ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க கூட வந்து இந்த டிப்ஸை மட்டுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து அதிரசம் நல்லா வந்துடும். ஃபஸ்ட் டைமே நல்லா வந்துடும். உங்களுக்கே அது வந்து ஹாப்பியாக இருக்கும். எப்போவுமே அதிரசம் வந்து ஒரு ஹெக்டிக்கான ஜாபாக எல்லாருமே திங்க் பண்ணுவோம். பட் ஆனால் இந்த ஸ்மால் டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாவே வந்து அதிரசம் நல்லா வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸு உங்களுக்கு கண்டினியூ ஆகிறதுக்கு அது ஹெல்ப் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாவது கமெண்ட் பண்ணணுன்னு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.